வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முடக்கத்தான் குழம்பு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வெரி ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு. இதுக்கு தேவையான பொருட்கள். இங்கே ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நான் நெய்யில் மிளகு சேர்த்து விடுறேன். மிளகு சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் வறுத்துட்டு தேங்காய், சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதை ஒரு வதக்கு சும்மா அப்படி வதக்கிக்கணும். இதை வதக்கிட்டு நம்ம இப்போ கீரையை சேர்த்து விடணும். இதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கீரையை சேர்த்து வதக்கி விடணும். கீரையை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் நம்ம வதக்கி விடணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வதக்கிக்கணும். இது மாதிரி விட்டு வதக்கி நல்லா வதங்கணும். அந்த கீரை நல்லா வதங்கணும் அந்த நெய்யில். வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்து நான் இங்கே ஒரு பவுலில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்பு செய்கிற மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கணும். கடுகு சேர்த்து விடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டு நம்ம வதக்கணும். இப்போ பூண்டு, தக்காளியும் சேர்த்து விடணும். இதை போட்டு நம்ம மறுபடியும் வதக்கணும். இது நல்லா வதக்கி தான் செய்யணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா வதங்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கொஞ்சம் கரைச்சி வச்சு காரக்குழம்பு கூட்டுற மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, காரக்குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கணும்னு. நம்ம அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுருப்போம். அதை கரைச்சி நம்ம இப்போ ஊற்றி விடணும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதில் நம்ம அந்த புளி கரைச்சலை ஊற்றிடணும். ஊற்றிட்டு நான் இங்கே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சாத்தூள். மிளகாத்தூள் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கலாம். புளி கரைச்சலை ஊற்றிட்டு இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலக்கி விடுறேன். இப்போ உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் குழம்பு கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, மிளகு, முடக்கத்தான் கீரை, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா நெய்யில் வதக்கிட்டு, அந்த விழுதை இப்போ நம்ம இதில் ஊற்றி கலக்கணும். கலக்கி விடணும் நல்லா. அந்த நம்ம குழம்பு மாதிரி காரக்குழம்பு மாதிரி வச்சோம் இல்லைங்களா, அந்த குழம்புல இந்த கீரையை நம்ம சேர்த்து கலக்கி விடணும். அரைச்ச விழுதை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடணும். நல்லா கலக்கி விட்டுட்டு அது கொதிக்கணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிற தெரியுது பாருங்கள். நம்ம மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்கணும். நம்ம நெய்யில் வதக்கிட்டதுனால இதுக்கு அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு அப்பயே மேக்ஸிமம் போயிடும். இருந்தாலும் நம்ம கொதிக்க விட்டோம்னா சுத்தமாக அந்த வாசனை தெரியாது நம்மளுக்கு. அந்த பச்சை வாசனை தெரியாமல் நல்ல ஃப்ளேவரில் இருக்கும். நல்லா கொதிக்க விட்டு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடக்கத்தான் கீரையாச்சே கசக்குமோன்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக 1% கூட கசக்காது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த குழம்பு வச்சிங்கன்னா அடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த பொருளெல்லாம் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு வதக்கி அரைச்சி ஊற்றுறோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.